சுவாதி கொலை வழக்கில் அரசு தரப்பில் வாதாடுவதற்காக வழக்கறிஞர் கோபிநாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சுவாதி வழக்கில் குற்றப்பத்திரிகையை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் விரைவில் எழும்பூர் 14வது குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. பின்னர் குற்றப்பத்திரிகையுடன் சுவாதி கொலை வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும். அங்கு இரு தரப்பினரின் வாதங்களும் நடைபெறும். எனவே சுவாதி கொலை வழக்கில் அமர்வு நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வாதாடுவதற்காக வழக்கறிஞர் கோபிநாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருக்கும் ராம்குமாரின் நீதிமன்ற காவல் நாளையுடன் முடிவடைகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.